ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்ஷு. அதுக்கு நான் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். இந்த 2 புடலங்காயும் மேலே இருக்க தோலை சீவிக்கலாம். நம்ம புடலங்காய் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த புடலங்காயை தோலை சீவிட்டு கழுவி எடுத்துகிட்டு அதை நான் துண்டாக கட் பண்ணிவிட்டு அது ரவுண்டாக நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்க அந்த விதையை நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா புடலங்காயும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் எல்லா புடலங்காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா சும்மா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிடணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்காக பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாத்தையும் பெதறி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் அந்த பெதறி வச்ச புடலங்காயை இதில் ஆட் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடும்போது மணமாக இருக்கும். அதுக்காக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரித்து எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து எடுத்தோடனே பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வரல. நான் 2வது டைம் போடுறேன். அப்போயும் எண்ணெய் அதே கலரில் தான் இருக்குது. ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.